முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சரவையில் முக்கிய மாறுதல். ஜெயந்தி நடராஜன் அமைச்சரானார். புதிய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி. திமுகவிற்கு 2 அமைச்சர் பதவிகள் தயார். பிரதமர் பேட்டி. சமச்சீர் கல்வி மீண்டும் அமலாகுமா? விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைப்பு. சமையல் எண்ணெய், டிவி, செல்போன் விலை உயர்கிறது. வரியை உயர்த்தியது தமிழக அரசு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்றதால் அந்த இடம் காலியாக இருந்தது. இதேபோல் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ராசா மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததால் முக்கிய இலாகாவுக்கான அமைச்சர் பதவிகள் காலியாக இருந்தன. இதையடுத்து காலியாக உள்ள இடங்களில் புதிய அமைச்சர்களை நியமிக்கவும் தற்போதுள்ள அமைச்சர்களின் இலாகாக்களை மாற்றி அமைக்கவும் பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு செய்து இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இன்று காலை மத்திய அமைச்சரவையை மாற்றி அமைத்து புதிய பட்டியல் வெளியானது. இதன்படி மாநிலங்களவை உறுப்பினரான ஜெயந்தி நடராஜன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை அந்த இலாகாவை கவனித்து வந்த ஜெயராம் ரமேஷ் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த விலாஸ்ராவ் தேஷ்முக் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காலியாக இருந்த மத்திய ரயில்வே அமைச்சர் பதவிக்கு தினேஷ் திரிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி கம்பெனி விவகாரத்துறைக்கும், சல்மான் குர்ஷித் சட்டத்துறை மற்றும் கூடுதல் பொறுப்பாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். எஃகு துறைக்கு பேனி பிரசாத் வர்மா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பழங்குடியினர் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு தியோ பொறுப்பு வகிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவரை தயாநிதி மாறன் கவனித்து வந்த ஜவுளித்துறையை வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் சுக்லா நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சராகவும், அகமது வெளியுறவு மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராகவும், நாராயணசாமி பணியாளர் நலன், ஓய்வூதியம் மற்றும் பிரதமர் அலுவலகம் சார்ந்த துறைக்கு இணை அமைச்சராகவும், உள்துறை இணை அமைச்சராக ஜிதேந்திர சிங், சுகாதாரத்துறை இணை அமைச்சராக குருதாஸ் காமத்தும், தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சராக மிலிந்த் தியோராவும், விவசாய மற்றும் உணவு பதப்படுத்துதல் இணை அமைச்சராக சரந்தாஸ் மகந்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை ரயில்வே துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த முகுல் ராய் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவியேற்றனர். அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே இலாகா மாற்றப்பட்ட மத்திய அமைச்சர் குருதாஸ் காமஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் திமுகவிற்கு 2 இடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், கூட்டணி தர்மத்திற்காக திமுகவிற்கு இடம் தர வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது இதுவே கடைசி முறையாக இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி, மத்திய அமைச்சரவை மாற்றம் முடிந்துவிடவில்லை என்றார். நீக்கப்பட்ட திமுக அமைச்சர்களுக்கு பதிலாக புதிய அமைச்சர்களுக்கு இடம் தர வேண்டும் என்று பிரணாப் முகர்ஜியிடம் தாம் எதையும் கேட்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை மாற்றம் முடிந்துவிடவில்லை என்றும் கூறியுள்ள அவர், கனிமொழியை ஜாமீனில் விடுவிப்பது தொடர்பாகவும் பிரணாப் முகர்ஜியிடம் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சமச்சீர் கல்வி சம்பந்தமான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் கல்வியை நடப்பாண்டு அமல்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் இன்று முடிவடைந்தது. இன்று நடந்த விவாதத்தின் போது சமச்சீர் கல்வியை மீண்டும் அமல்படுத்துவது எப்போது என்பது குறித்து அரசு கூறவில்லை என எதிர்த்தரப்பு வாதாடியது. இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர், திமுக ஆட்சியில் அச்சிடப்பட்ட சமச்சீர் கல்வி புத்தகத்தில் பிழைகள் அதிகமாக உள்ளதால் நடப்பாண்டில் அதை அமல்படுத்த முடியாது என்று கூறினார்.
நாங்கள் தரமான சமச்சீர் கல்வியை மாண்பு அம்மா அவர்கள் தமிழக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அதற்கான ஆவண முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் என்று நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டது. தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இதன் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் முன்பே வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சில வகை பொருட்களின் விலை உயர்கிறது. செல்போனின் விலை கடுமையாக உயரும். தமிழக அரசின் வருவாயை பெருக்கும் வகையில் பல பொருள்களுக்கும் விற்பனை வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரியை மாற்றி அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுவரை விற்பனை வரிவிலக்கு அளிக்கப்பட்டு வந்த புகையிலை, மூக்குப்பொடி, சுருட்டு ஆகிய போன்ற பொருள்களுக்கு 20% வரியும், பீடி உள்ளிட்ட புகையிலை பொருள்களுக்கு 14.5% மதிப்பு கூட்டு வரியும் விதிக்கப்படுகிறது. செல்போன், ஐபாட் உள்ளிட்ட பொருள்களுக்கு விதிக்கப்பட்டு வந்துள்ள 4% வரி இன்று முதல் 14.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் விவசாய கருவிகள் மீதான வரி நீக்கப்பட்டு முழு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இதேபோல 4% மதிப்பு கூட்டு வரி வசூலிக்கப்பட்டு வந்த உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய் மீதான வரி விலக்கு வரம்பு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 500 கோடி ரூபாய் என்று இருந்தது. 5 கோடி ரூபாயாக விற்பனை வரி வரம்பு குறைந்துள்ளது. எனவே சமையல் எண்ணெயின் விலை கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பத்திரப்பதிவு துறையில் சொத்து பதிவு உள்ளிட்ட பத்திரங்களை பதிவு செய்வதற்கான கட்டணங்களை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட மதிப்பு கூட்டு வரியின் காரணமாக தமிழக அரசுக்கு ஆண்டுதோறும் 3,900 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அமெரிக்கா இதுவரை அளித்து வந்த கோடிக்கணக்கான ரூபாய் நிதியுதவி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சர்வதேச கருத்தரங்கம் ஒன்று தலைநகர் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. இதை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த கோடிக்கணக்கான ரூபாய் நிதி உதவியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்ததற்கு வரவேற்பு தெரிவித்தார். Too early to say like that. How long this embargo will continue, I don't know. But still, it is a positive step. It's a welcome step. தீவிரவாதிகளை ஒழிக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் அரசு தீவிரமாக ஈடுபட மேலும் நெருக்கடி கொடுக்கும் வகையிலும் அண்மையில் பாகிஸ்தானிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் முப்படைகளை நவீனப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வரி செலுத்துவோரின் பணம் ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அளிக்கப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீடு தொடரும் என்று அரசு அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் அளிக்கப்பட்ட அறிக்கை குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் அறிக்கை ஏற்றுக்கொள்வது என்றும் 69% இடஒதுக்கீட்டை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதன்படி தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு 20%, ஆதி திராவிட வகுப்பினருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% என மொத்தம் 69% இடஒதுக்கீடு வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை திரும்பப் பெற வலியுறுத்தி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கருப்பு பண முதலை அசன் அலிக்கு பாஸ்போர்ட் பெற உதவியது, தனது உறவினருக்கு மருத்துவக் கல்லூரி நடத்த அரசின் நிலத்தை தவறான முறையில் கைப்பற்ற உதவியது போன்றவை புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மீதான குற்றச்சாட்டாகும். இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள இக்பால் சிங்கை மத்திய அரசு திரும்பப் பெற்று அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கூடலூரை அடுத்துள்ள மண்வயல் கிராமத்திற்கு பேருந்து சரியாக இயக்கப்படாததை கண்டித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.